ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் அஸ்வத். வெல்கம் டு அஜீஸ் பார்வை. ஈரோடு மாவட்டத்தில் இருக்க கிராமத்தில் ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. அந்த பெண்ணுடைய கல்யாணம் ஒரு பயங்கரமான அமானுஷ சம்பவத்தினால நின்று போயிடுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அமானுஷ சம்பவத்தை நான் ஸ்டோரியாக சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமுக்கோ இல்லைனா இமெயிலுக்கோ வாய்ஸ் நோட்ஸ் இல்லைனா மெசேஜாக சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஸ்டோரியை நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு குடும்பம். அவர் தான் இந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவர் மாதிரி, ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி. அவருக்கும் அவரோட மனைவிக்கும் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. ரொம்ப வருஷம் கழித்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பிரியான்னு பேர் வைக்கிறாங்க. ஊரில் எல்லாருமே ஏதாவது ஒரு பெரிய முடிவு, கோயில் திருவிழா இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னா அவரை கேட்காம எந்த முடிவுமே எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மதிப்புள்ள ஒரு மனிதன் அவர் அந்த ஊரில். இவருமே எல்லாருக்கிட்டுமே ரொம்ப சகஜமாக தான் பழகுவார். எந்த பாகுபாடும் இல்லாமல் சகஜமாக பழகிற ஒரு ஆள் தான். அவரோட பொண்ணு காலேஜ் முடிக்கிறாங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க. இவங்க காலேஜ் முடிச்சிட்டதுனால அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே 6 மாதம் நகர்ந்து போயிடுது. இந்த பொண்ணோட அப்பா அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தவரை போய் பார்க்கறதுக்காக போகிறாரு. முத்து அப்படின்ற ஒருத்தரை பார்க்க போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அவர் ஒரு வேலை விஷயமா போகிறாரு. அவர் அங்கே போனதுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாரு, பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த அவர்கிட்ட சொல்கிறாரு. அவர்கிட்ட சொல்லும்போது அவர் ஒரு சஜஷன் சொல்கிறாரு. நம்ம ஊரை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து இப்போ வந்து சென்னையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க பையன் வந்து சென்னையிலே படித்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாப்புல. அவர் அங்கே ஒர்க் பண்ணுறதுனால நம்ம ஊர்லேருந்து காலி பண்ணிவிட்டு அவங்க அங்கே போயிட்டாங்க. ஒரு 3 வருஷமாக அங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அந்த பையனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்ததுனால அவங்க ஊரோட கிளம்பி வர போகிறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாரு. நம்ம வேணால் அந்த பையன் வீட்டில் பேசி பார்க்கலாமா அப்படின்னு முத்துன்றவர் இந்த ஊர் தலைவர்கிட்ட சொல்கிறாரு. இவரும் நம்மளும் நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை தானே பார்த்துட்டு இருக்கோம், அதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா சரி வர சொல்லுங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பொண்ணோட அப்பா அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. வரும்போது யோசிச்சுட்டே வராரு. அவர்கிட்ட வந்து சரி வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டோம், இந்த சம்மந்தம் பண்ணலாமா வேணாமா ஒரு குழப்பத்திலே நம்ம பாடகை சொல்லிட்டோமே ஒரு குழப்பத்தில் யோசிச்சுட்டே வராரு. அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க வீட்டில் ஒரு ரொம்ப கூட்டமாக இருக்குது. என்னென்னு உள்ளே போய் பார்த்தா அவரோட ஒய்ஃப் வந்து வீட்டை பெருக்கும் பொழுது, அதாவது வெளியே வாசப்படி பெருக்கும் பொழுது செடியோரமாக பெருக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பெருக்கும்போது ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. அங்கே இருந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்த உடனே இவர் காரில் அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாரு. ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட அப்பா யோசிக்கிறாரு, என்ன கல்யாண விஷயத்தை பற்றி பேசணும் உடனே ஒரு விஷயம் வந்து நெகட்டிவாக நடக்குதுன்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. என்னதான் யோசிச்சாலும் அவங்க ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி மறுநாள் கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்த பிறகு அந்த பொண்ணோட அம்மா கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இந்த மாதிரி முத்து வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், பொண்ணுக்கு ஒரு வரன் ஒன்று வருதுன்னு சொன்னார், இதை பேசலாமா அப்படின்னு வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சஜஷன் கேட்குறாரு. அவங்களும் வந்து நம்ம ஊர் தானே, நம்ம ஊருக்காரங்கன்னு சொல்கிறீங்க, பையன் நல்லா வேலை செய்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான்னு சொல்கிறீங்க, ஸோ அப்போ நம்ம வந்து பேசிடலாம், நம்ம பொண்ணு பக்கத்து ஊர்லேயே இருந்ததுன்னா நம்ம அடிக்கடி போய் பார்த்துட்டு வரலாம், நம்ம கண் பார்வையிலே இருக்கும், நமக்கு நல்லது தானே அப்படின்னு அவங்களும் வந்து அப்படி யோசிக்கிறாங்க. யோசிச்சு அவர்கிட்ட வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க முடிவு பண்ணி எல்லாம் பேசினதுக்கப்புறம் அந்த பையனோட ஃபோட்டோவை வந்து அந்த முத்துன்றவர்கிட்ட கேட்குறாங்க. இந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் கேட்குறாங்க. அவர் அவங்கள்ட்ட பேசி ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணுறாரு. இது வந்து 2005 2006 இந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு விஷயன்றதுனால ஆண்ட்ராய்டு ஃபோன், இந்த இன்டர்நெட்லாம் அப்போ வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணுறது இதெல்லாம் இருக்காது இல்லையா, அதனால் அவங்க வந்து ஃபோட்டோ வந்து தபால் மூலியமாக அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு போஸ்ட் வந்த ஃபோட்டோ வந்து அந்த முத்துன்றவர் பொண்ணோட வீட்டில் கொடுக்குறாரு. அந்த பையனோட ஃபோட்டோவை அந்த பொண்ணோட அப்பாவும் பார்க்குறாங்க, அம்மாவும் பார்க்குறாங்க. பார்த்து பையன் நல்லா இருக்கான், சரி பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு ஹாலில் வந்து நடந்து வராங்க, ரூம்லேருந்து ஹாலுக்கு நடந்து வராங்க. நடந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே வரும்பொழுது மேலே ஓடிட்டு இருக்க ஃபேன் பார்த்தீங்கன்னா திடீர்னு கழண்டு அவங்க வீட்டில் நடுவில் ஹாலில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு கண்ணாடி டீப்பாய் இருக்கும். அந்த டீப்பாய் மேலே பட்டுன்னு ஃபேன் விழுது அந்த கண்ணாடி சுக்குநூறாக உடஞ்சி தெரிச்சிருது. அந்த பொண்ணு அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கும் ஒரு டக்குன்னு ஒரு என்ன இந்த ஃபோட்டோ எடுக்கும்பொழுது நமக்கு இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி நடக்குது ஒரு பயம். பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்க. விழும்பொழுது யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க இல்லையா, ஒரு டக்குன்னு ஏதோ ஒரு பொருள் இருந்தாலும் பயப்படுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க பயந்துடுறாங்க. அவங்க அம்மா எல்லாருமே ஹாலில் தான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க என்ன இந்த மாதிரி நெகட்டிவாக இருக்குன்னு. அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு இது 2வது ஒரு நெகட்டிவ் சைன். அதாவது அவங்க அம்மாவை வந்து பாம்பு கடிச்சது மொதல் சைன். அந்த பையனோட ஃபோட்டோ வந்து இந்த பொண்ணு பார்க்கும்பொழுது இந்த கண்ணாடி டீப்பாயோடையது 2வது ஒரு நெகட்டிவான விஷயம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ளே யோசிச்சிட்டே இருக்காங்க. அவங்க யோசிச்சுக்கிட்டே வேறு குழப்பத்தில் யோசிச்சிட்டே 2 நாள் போயிடுது. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ள அவங்களும் அந்த ஊர்லேருந்து வந்துட்டாங்க, பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. ஃபோன்லாம் கிடையாது இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வரோம் காலையில் வரோம் இன்ஃபார்ம் பண்ணாமல் அவங்க நாங்கள் இந்த வாரத்துக்குள்ளே வரோம்னு சொல்லிட்டு 2 நாளில் அவங்க வந்துடுறாங்க. பையன் வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வரும்பொழுது பையனுக்கு என்ன ஆகுதுன்னா பொண்ணு வீட்டு வாசப்படியில் கால் தடுக்கி அந்த பையனுக்கு கால் நகத்தில் ரத்தம் கட்டின மாதிரி
அடிபட்டுருது. அதுக்கு பையனோட அப்பா என்ன சொல்றாருன்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்கும்பொழுது, இந்த மாரி சில தடங்கல்கள் நடக்கிறது வந்து சாதாரணம் தான். இது ஒரு நல்ல சகுனம் தான்ற மாரி அவங்க அப்பா சொல்லிடுறாரு. ஸோ போறாங்க, உட்காந்து பேசுறாங்க. பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்ச உடனே நம்ம ஊர்ல தான் அந்த கலாச்சாரம் இருக்கு இல்லையா, அந்த காஃபி இந்த மாரி ஒரு கல்ச்சர்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பொண்ணு வந்து காஃபி போட்டு எடுத்துட்டு வராங்க. கண்ணாடி கிளாஸ்ல போட்டு எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வரும்போது, அங்க வந்திருந்த குழந்தைகள்ல ஒரு ஒரு சின்ன பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, பொண்ணு எடுத்திருந்த காஃபி தட்ட வந்து டக்குன்னு தட்டி விட்டுடுது. ஸோ கண்ணாடி கிளாஸ் டக்குன்னு கீழ விழுந்து, அந்த பொண்ணு காலுக்கு அடியில போய் சின்ன பீஸ் ஒண்ணு விழுந்து, அந்த பொண்ணுக்கும் கால்ல பார்த்தீங்கன்னா, கண்ணாடி கிளாஸ்ல அடிபட்டுருது. காயப்பட்டு ரத்தம் வருது. இத பார்த்த உடனே அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும், அந்த பையனும் என்ன பண்றாங்கன்னா, டக்குன்னு அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாரு. பையன் வீட்லயும் பதற்றப்படுறாங்க. இத பார்த்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து கொஞ்சம் அவங்க மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நம்மளோட பொண்ண அந்த பையன் வீட்ல ரொம்ப வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடியே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ வந்து இதுக்கு நடுவுல என்ன ஆயிடுதுன்னா, ப்ளீடிங் ஆயிட்டே இருக்குன்றதுனால அந்த பையன் என்ன பண்றான், அவங்க கார்ல வந்தாங்க இல்லையா? அதே கார்ல அந்த பொண்ண கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாப்புல அவரு. இவங்க என்ன பண்றாங்க, சரி அவங்க போட்டும். நம்ம பெரியவங்க இதெல்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தட்டு மாத்திக்கிறாங்க. தட்டு மாத்த ஸ்டார்ட் பண்றாங்க. தட்டும் மாத்திட்டாங்க. தட்டு மாத்தி முடிச்ச அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல இருந்து இந்த பொண்ணு வீட்ல வேலை செய்ற ஒரு வேலைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, கதர்றாங்க. ஒரு மாரி கத்துறாங்க. ஐயோ! ஐயோன்னு கத்துறாங்க. என்னன்னு அங்க போய் பார்த்தாக்கா, அவங்களோட சேலை வந்து தீயில பத்திக்கிச்சு. அத அணைச்சிடுறாங்க. அணைச்சிட்டு இந்த மாரி நல்ல காரியம் ஒண்ணு பண்றோம். பார்த்து வேலை செய்ய மாட்டியா? அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டுறாங்க. அதுக்கு அந்த வேலைக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லங்க ஐயா, நான் வந்து இந்த மாரி அடுப்ப பத்த வைக்கவும் இல்ல. பக்கத்துல நெருப்பு படுற மாரி எந்த ஒரு விஷயமும் இல்ல. எப்படி பத்திக்கிச்சுன்னே தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இத கேட்ட உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது என்ன அவங்களுக்கு வந்து இது 3வது 4வது சைன் இது அவங்களுக்கு ஆக்சுவலா ஒரு நெகட்டிவ் சைன். அவங்க ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க யோசிச்சாலுமே மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்லயும் இதே மாரி தான். எங்க வீட்ல வேலை செய்றவங்களும் இந்த மாரி ஏதாவது மறந்துட்டு ஒரு ஒரு விஷயத்த செஞ்சுட்டு மறந்துடுறாங்க. மறந்துட்டு இந்த மாரி பண்றாங்கன்ற மாரி சொல்லிடுறாங்க. இது வந்து நார்மலான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு வந்து அவங்க குழப்பத்திலேயே அவங்களும் சரின்னு முடிவு பண்ணி தட்டு மாத்திட்டாங்கல்ல, என்னாச்சு? அப்புறம் பொண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. விட்டுட்டு மாப்பிள்ளை வீட்ல அவங்க கிளம்பி மறுபடியும் சென்னைக்கே போயிடுறாங்க. அந்த பொண்ணும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றாங்க. அவர ரொம்ப புடிச்சிருக்குன்றாங்க. ஏன்னா, அவரும் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கேரா பார்த்துக்கிட்டதுனால, அந்த பையன இந்த பொண்ணுக்குமே ரொம்ப புடிச்சிருக்கு. அவங்களும் சரி ஓகே பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. தட்டு மாத்தியாச்சு முடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. பிரியாவுக்கு மாடியில தனி ரூம் இருக்கு. அவங்க அப்பாவும் அம்மாவும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஒரு ரூம்ல அவங்க 2 பேர் தூங்கிருவாங்க. பிரியா தனியா தூங்குறாங்க. ஒரு நாள் நைட் என்ன ஆகுதுன்னா, பிரியாவ யாரோ கூப்பிடுற மாரி ஃபீல் பண்றாங்க. ஒரு பெண் வந்து பிரியா அப்படின்ற பேரை சொல்லி 2 தடவ 3 தடவ சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்க கண் தொறந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. சரி நமக்கு தூக்கத்துல கனவு கண்டிருக்கோம் போல இருக்கு. கனவுல கூட்டது நேர்ல கூட்ட மாரி நம்ம நினைச்சுக்கோன்னு சொல்லி திரும்பவும் கண்ண மூடி தூங்குறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா மறுபடியும் பிரியான்னு கூப்பிடுற சத்தம் கேட்குது. அவங்க கண்ண திறந்து பார்த்தா அவங்க படுத்திருக்கிறதுக்கும் அவங்களோட லெஃப்ட் சைட் நேரா பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில பார்த்தீங்கன்னா ஒரு நிழல் மாரி ஒரு உருவம் வந்து அங்க மூலையில உட்கார்ந்திருக்கிறத பார்க்குறாங்க. அத பார்த்த உடனே அது வந்து ஜன்னல் மூலியமா வர ஏதோ ஒரு நிழல் தான் அப்படி இருக்குதான்றது உத்து பார்க்குறாங்க. அவங்க உத்து பார்க்கும்போது அவங்களுக்கு தெளிவா தெரியுது. அது ஏதோ ஒரு உருவம் தான் இருக்குன்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கன்ஃபார்ம் பண்ண உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த உருவம் டப்புன்னு ஏஞ்சி ஒரு மாரி அழற மாரி முனறி அழற மாரி சவுண்ட் குடுக்க ஆரம்பிச்சுச்சு. அவங்களுக்கு என்ன பண்றது தெரியாம வேக வேகமா கதவ தொறந்து கீழ குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க அப்பா, அம்மா ரூம்ல போயிட்டு படுத்துட்டாங்க. போன உடனே அவங்க அப்பா கேட்குறாரு, "என்னம்மா ஆச்சுன்னு?" கேட்குறாரு. இந்த மாதிரி "என்னங்கப்பா அங்க ஒரு விஷயம் இந்த மாரி பார்த்தேன்ப்பா" அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு, "இல்லம்மா உனக்கு கால்ல அடிபட்டதுனால நீ இந்த மாரி விஷயங்கள்லாம் நீ வந்து ஃபீல் பண்ற, பயத்துல ஃபீல் பண்ற. வேற ஒண்ணும் இல்ல. அந்த மாரிலாம் எதுவும் இருக்காதுன்னு" சொல்லி சமாதானப்படுத்தி அவங்கள அங்கேயே தூங்கிடுறாங்க அவங்க. மறுநாள் என்ன ஆகுதுன்னா, மறுநாள் பிரியா அவங்க ரூம்ல தூங்குறாங்க. மறுநாளும் அதே உருவம் அதே மூலையில வந்து உட்கார்ந்திருக்குது. அத அவங்க வந்து பிரியான்னு கூப்பிடுறத அவங்க பார்க்குறாங்க. இந்த தடவ அவங்க கண்ணே தொறக்கல. ஏன்னா பயம். இழுத்து போத்திக்கிறாங்க. போர்வைய வச்சு இழுத்து போத்திக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த உருவம் மெதுவா அவங்க பக்கத்துல நகர்ந்து வந்து அவங்கள தொட்டு அவங்க பேர சொல்லி கூப்பிடுது. பிரியான்னு கூப்பிடுது. கூப்பிட்டு மறுபடியும் அழுகுது. இத கேட்ட உடனே அவங்க கண்ண கூட தொறக்கல. கடன்னு டப்புன்னு ஏஞ்ச வேகத்துக்கு கண்ண தொறந்து ஏஞ்ச வேகத்துக்கு கதவ தொறந்து அலறி அடிச்சு கத்திக்கிட்டே அவங்க அப்பா ரூமுக்கு போறாங்க. அவங்க அப்பா ரூம் போனோனே அவங்க அப்பா வந்து என்னம்மா ஆச்சுன்னு அவங்களும் பதற்றமா எந்திச்சு கேட்கும்போது, நான் சொன்னேன் நீங்க நம்பல. இந்த மாரி நான் இன்னைக்கும் பார்த்தேன் அப்படின்னு அவங்க மறுபடியும் சொல்லும்போது, அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. சரிம்மா நீ இன்னைக்கும் இங்கேயே படுத்துக்கன்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து தூங்கிறாங்க. மறுநாள் என்ன பண்றாங்கன்னா, பிரியாவோட ரூம்ல பிரியாவோட அப்பா போய் படுத்துக்கிறாரு. இப்போ பிரியாவோட அப்பா, அம்மா ரூம்ல அவங்க அம்மாவும், பிரியாவும் படுத்துக்கிறாங்க. ஏன்னா, அங்க என்ன இருக்குன்றத பார்க்கணுன்றதுக்காக பிரியாவோட அப்பா என்ன பண்றாருன்னா, பிரியாவோட ரூம்ல போய் படுத்துக்கிறாரு. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, பிரியாவோட அம்மாவும், பிரியாவும் தங்கியிருக்க ரூம்ல
அந்த உருவம் மறுநாள் நைட்டு அங்கே போகுது. அது முனற சத்தமும் அழற சத்தமும் பிரியாவோட அம்மாவுக்கும் கேட்குது, பிரியாவுக்கும் கேட்குது. இதை பார்த்த உடனேவே அவங்க அம்மா வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ ஒரு தீய சக்தி தான்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கெட்ட சக்தி இருக்கு, ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இந்த வீட்டில் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. பார்த்துட்டு அவங்களும் என்ன பண்ண டக்குன்னு லைட் போட்டுடுறாங்க. லைட் போட்டுன்னு அந்த இடத்துல எதுவுமே இல்லை. வெளியே வந்துடுறாங்க. விடிய விடிய முடிச்சிருக்காங்க. அது ஒரு நடுராத்திரி நடக்குது. ஒரு 2:30 மணி இந்த மாதிரி டைமில் நடக்கிறதுனால அந்த ஒரு 3 மணி ஆகிடுது. கன்ஃபியூஷனில் 3 மணி ஆகிடுது. அதுக்கப்புறம் விடிய விடிய முடிச்சிருக்காங்க. பிரியாவோட அம்மா, பிரியாவோட அப்பா எல்லாம் முடிச்சிருக்காங்க. காலையில் ஏஞ்சி உட்காந்ததுக்கப்புறம் பிரியாவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப கன்ஃபியூஷன் அதிகமாக போயிட்டுருக்கு. பிரியா குளிச்சுட்டு அவங்க வந்து அவங்க ரூமில் வந்து உட்காந்துருக்காங்க. தனியாக உட்காந்துருக்காங்க. பகல்ன்றதுனால தைரியமாக உட்காந்துருக்காங்க. பிரியாவோட அம்மாவும் பிரியாவோட அப்பாவும் பேசிக்கிறாங்க. கல்யாண விஷயத்தை ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம வீட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றத பிரியாவோட அப்பா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. இந்த கல்யாண விஷயத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது தான் பிரியாவோட அப்பா முத்துன்றவர்கிட்ட பேசுகிறாரு. அவர்கிட்ட கால் பண்ணி, நம்ம எப்போ கல்யாண விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தோமோ அப்போலேருந்தே இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றது என்னென்னலாம் நடந்ததோ ஒன்றுனா அவர் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவர் இவரை சமாதானப்படுத்த மாதிரி, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நார்மலான விஷயங்கள் தான், நம்ம தான் போட்டு குழப்பிக்க பார்க்குறோம் அப்படின்றத அந்த முத்துன்றவர் இவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. ஆனால் இவங்க அப்பாவுக்கு மனசு கேட்கல. இதை வந்து ஏதோ ஒன்று இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறாரு. முத்துக்கிட்ட அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கல்யாணத்தை வந்து ஒரு வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் கல்யாண விஷயத்த அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை வந்து நீங்கள் மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிடுங்கன்னு சொல்கிறாரு. சொல்லும்பொழுது முத்து என்ன பண்ணுறாருன்னா, மாப்பிள்ளை வீட்டில் இந்த விஷயத்தை பற்றி கன்வே பண்ணுறாரு. சொல்லும்பொழுது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னாலுமே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் பேசியாச்சு, நம்ம தட்டு மாத்திரம் கல்யாணம் முடிச்சே ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும்போது இவங்க பிரியாவோட வீட்டில் இருக்க அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சந்தேகம் வருது. ஈவன் முத்துவுக்குமே சந்தேகம் வருது. இவங்க ஏன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற சந்தேகம் இவங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கு. அதனால இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேணாலும் தள்ளி வச்சிடலாம், இல்லைன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. இந்த நிலைமையில அந்த பொண்ணோட அப்பா அவர் என்ன பண்ணுறாருன்னா, முத்திட்ட சொல்லி அந்த பையனோட குடும்பம் சென்னையில் வந்து எங்கே இருந்தாங்க, அவங்க குடும்பத்தை பற்றி கொஞ்சம் விசாரி அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்கிறாரு. சொன்னவொடனே முத்து என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்க ஒருத்தருக்கு வந்து டெலிஃபோன் மூலியமாக ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அங்கே இருந்தாங்க, எங்களோட ஊருக்காரங்க அங்கே இருந்தாங்க, அவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், அந்த ஊரில் எப்படி இருந்தாங்கன்றதை வந்து கொஞ்சம் விசாரிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னவொடனே அவரும் ஒரு வாரம் டைம் கேட்டு அவங்க குடும்பத்தை பற்றி விசாரிச்சு சொல்கிறாரு. அதாவது மாப்பிள்ளையோட குடும்பத்தை பற்றி விசாரிச்சு சொல்கிறாரு. அங்கே என்ன நடந்ததுன்னா, அந்த பையனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் நடந்திருக்கு. இவங்க சென்னைக்கு போனது பிறகு, இவங்க குடும்பமாக சென்னைக்கு காலி பண்ணிட்டு போனது பிறகு சென்னையிலே கல்யாணம் நடந்திருக்கு. அது லவ் மேரேஜ் போல இருக்கு. கல்யாணம் நடந்திருக்கு. யார்கிட்டையும் சொல்லாமல், பெருசாக சொல்லாமல் பொண்ணு வீட்டு சைடு மட்டும் கூப்பிட்டு பண்ணியிருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேரை மட்டும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியாமல் காதோட கதை வச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணது இல்லாமல் அந்த பொண்ணுகிட்ட அதிகமான வரதட்சணை கேட்டிருக்காங்க. அவங்களும் அவங்க தெம்புக்கு மீறி செஞ்சுருக்காங்க வரதட்சணை. ஸோ கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்க லைஃப் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருக்கு. நடுவில் இந்த இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொண்ணுகிட்ட மிரட்டி உங்கள் வீட்டில் போய் காசு வாங்கிட்டு வா, இதை பண்ணு, அதை பண்ணு, இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, அவ்வளோ வாங்கிட்டு வான்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் அவங்க மாமியாரும் டார்ச்சர் பண்ணுறாங்க. அவரோட ஹஸ்பண்ட் இவங்களுமே, ஐ மீன் இந்த மாப்பிள்ளையுமே என்ன பண்ணுறாரு, டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு. ரொம்ப டார்ச்சர். இந்த மாதிரி கொடுத்த உடனே அந்த பொண்ணு அவங்க வீட்டில் போய் அழறது, பஞ்சாயத்து பண்ணுறது, கல்யாணம்னா இப்படி தாம்மா இருக்கும், என்ன பண்ணுறது, வேறு வழியில் சமாளிச்சு தான் ஆகணும்னு சொல்லி அந்த பொண்ணு வாழ்க்கை கெட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பொண்ணோட வீட்டில் வந்து இங்கே அமுச்சு வச்சிடுறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணுக்கு டார்ச்சர் தாங்க முடியாமல் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு இறந்து போன கொஞ்ச நாள்லேயே அந்த பொண்ணோட ஆத்மா பார்த்தீங்கன்னா அந்த பையனோட வீட்டில் வந்து நிறைய அச்சுறுத்தல் ஏற்படுத்துது. அவங்களுக்கு நிறைய பயத்தை கொடுத்ததுனால அந்த பையன் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க வேற வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க எந்த சிம்டம்ஸும் நடக்கலை, எந்த அச்சுறுத்தலும் இல்லை, நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. ஒரு வருஷம் இப்படியே கடந்து போயிடுது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் பிரியா வீட்டில் இவங்க வந்து கல்யாணத்தை விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு வராங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே முத்துன்றவர் அவர் ஃப்ரெண்டு மூலியமாக கேதர் பண்ணி பிரியா வீட்டில் சொல்றாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு பிரியாவோட அப்பாவும் அம்மாவும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணுன்ற முடிவு பண்ணிட்டாங்க. கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு கேட்போம், என்ன பரிகாரம் பண்ணணும், நாங்கள் இது மாதிரி தெரியாமல் தட்டு மாற்றிட்டோம், என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணால் இது சரியாகுன்ற மாதிரி கிளம்பி குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் ஒரு சாமியார் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கீங்க, அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு எதுவுமே புரியல. ஏன்னா நடந்த மாதிரியே சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆமாங்க ஐயா, இந்த மாதிரி நடந்திருக்கு, எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு தட்டு மாற்றின விஷயம் நடந்துச்சு, ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவர் சொல்றாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க வீட்டில் நடந்த சின்ன சின்ன தடங்கல்கள் எதுவுமே வந்து தீய சக்தினால ஏற்பட்டது கிடையாது. அப்படி ஏதாவது தடங்கல்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா கருப்பசாமியினால ஏற்பட்ட தடங்களாக தான் இருக்கும். அதாவது அவங்க குலதெய்வ சாமி பார்த்தீங்கன்னா கருப்பசாமிக்கு தான், கருப்பசாமி ஐயனார், அவர் மூலியமா ஏற்பட்ட தடங்கள். அவர் வந்து உங்களுக்கு வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்றத உணர்த்த வராரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டவுடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா சில நாட்களுக்கு உங்க பொண்ணையும் சரி உங்க குடும்பத்தில் இருக்க சில பேரையும் சரி ஒரு உருவம் அச்சுறுத்தி இருக்கும். அதுதான் வந்து உங்க வீட்டில் இருக்கிற தீய சக்தி.
அதுவுமே இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களை வந்து பயமுறுத்தியிருக்கு அப்படின்றத அந்த சாமியார் வந்து இவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு எதுவுமே புரியல. ஏன்னா நடந்ததை நடந்தபடியே சொல்றாரு. ஒரு உருவம் வந்ததை முதற்கொண்டு சொல்றாருன்னா அப்போ அவர் உடம்புக்குள்ள வந்தது கருப்பசாமி வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. இவங்க மறுபடியும் கோயிலேருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பிரியாவுக்கு ஒரு பயம். ஏன்னா அந்த உருவத்தை பார்த்தாங்க இல்லையா, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதுக்கப்புறம் அவங்க அப்பா கூடயும் அவங்க அம்மா கூடயுமே தூங்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு நார்மலாக போகுது. இவங்களும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுறாங்க. நடந்த விஷயங்களை எதையுமே காட்டிக்கல இவங்க. அதாவது இவங்களுக்கு உண்மை தெரியுன்றத மாப்பிள்ளை வீட்டில் இவங்க காமிச்சிக்காம இல்லை எங்களால் முடியாது, எங்களால் பொண்ணு தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணோட ரூமில் அந்த பொண்ணு தனியாக படுத்து தூங்குறாங்க. அன்னைக்கு மறுநாள் நைட்டு மட்டும். அன்னைக்கு நைட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரியாவோட ரூமில் அதே உருவம் வருது. அந்த உருவம் வந்து இப்போ சிரிக்குது. அன்னைக்கு வந்து அழுதுச்சு இல்லையா, ஒரு மாதிரி முனைங்க அழுதுச்சு இல்லையா, நீங்கள் அந்த பொண்ணு சிரிக்குது. பார்த்ததுக்கப்புறமும் பிரியாவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதாவது இன்னமும் எவ்வளோதான் வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்தினாலுமே அந்த உருவம் வந்து இன்னும் அந்த வீட்டை விட்டு போகலை. பிரியாவை விட்டு போகலை. ஒரு சாமியாரை போய் பார்க்குறாங்க. சாமியாரை பார்த்து அவங்கள்ட்ட சொல்லும்பொழுது, வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணுங்க, தீசக்தி ஏதாவது இருந்தால் போயிடும். உங்கள் வீட்டில் இருக்க பழைய பொருட்கள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அப்புறப்படுத்திடுங்க, வீட்டில் வச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் வச்சிருக்க பழைய பொருட்களில் தான் இந்த தீய சக்திகள்லாம் வந்து அண்டும். பரணைகளில் மேலே வச்சிருக்க பழைய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டுருங்க, இது வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் அந்த சாமியார் சொன்ன மாதிரி அந்த சாமியாரை வச்சு சில பூஜைகள் பண்ணுறாங்க. வீட்டையும் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடுறாங்க. அந்த சாமியார் சொன்ன மாதிரி அவங்க எல்லாத்தையுமே பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க தீய சக்தி மறைஞ்சிடுது. அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த வீடு பழைய நிலைமைக்கு மாறுது. இப்போ பிரியாவும் அவங்களோட நார்மல் லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கு அடுத்த வருஷமே வந்து பிரியாவுக்கு ஒரு நல்ல வரன் வந்து கல்யாணம் ஆகிடுது. இப்போ அவங்களுமே அதே ஊரில் தான் இருக்காங்க. அதே ஊர்னா கொஞ்சம் பக்கத்து ஊர், ஈரோடு மாவட்டத்திலே வேற ஒரு கிராமத்தில் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்களும் வந்து நிம்மதியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கதையை எனக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னார். அவர் ஊரில் நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணார். அதை தான் இப்போ வீடியோவாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இதை மாதிரி அமானுஷ்ய சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுன்னா என்னோட இமெயிலுக்கோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ வாய்ஸ் நோட்ஸ் இல்லைனா மெசேஜாக சென்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டோரியை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.